இன்றைக்கி கடை வீதிக்கு போயிட்டு வந்தோம். கடை வீதிக்கு போய் மசாலாவுக்கு தேவையானது, முறுக்குக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா வந்து எனக்கு ரொம்ப நாள்த்த பழக்கம். 2 பேரும் ஒன்றும் ஓவர்லாக் தைச்சிருக்கிறோம். 1.5 ரூபா காசுக்கு 2 பேர் அடி தட்டி போட்டுட்டு தைச்சிருக்கோம். அப்புறம் அதெல்லாம் ஞாபகம் வந்து 2 பேர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, சரி இப்போ எப்படிக்கா இருக்குது நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்குது, பையன் பிள்ளையும் நல்லா படிக்க வச்சுட்டேன், நல்லா வேலையில் செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா வருமானம் சம்பாதிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் பேசும்போது தெரிஞ்சுது எவ்வளோ வருமானம் வந்தாலும் இந்த அக்காவுக்கு அந்த காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்கானால இப்போ உடம்புக்கும் முடியல. ஆமாம், அதாவது உடம்புல ஏகப்பட்ட தொந்தரவு வந்துருச்சு. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளையும் பையன் படக்கூடாது அப்படின்னு நினச்சி அவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து அந்த 10 பைசா பசங்கிட்ட வாங்க முடியல அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்புறம் இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு திருப்பி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சொத்து கொஞ்சம் இருக்குது, பழைய சொத்து, அதை நான் விற்று எனக்குன்னு ஏதாச்சும் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, விற்காத சொத்தை இன்றைக்கி விற்று எதுவும் பண்ணுறேங்கிறாங்க. இந்த பசங்க வந்து இவங்களாக கொஞ்ச நாளைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு அந்த சொத்தை வச்சுருந்தா ஒரு லாபம் தானே, அதை வர நட்டம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது லாப நட்டம் பார்க்குற கணக்கே இல்லை. கொடுத்தது உசரை, அது மாதிரி நாங்கள்லாம் செஞ்சது. இப்படியெல்லாம் ஒரு சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அதாவது நல்லதை பண்ணணும், நல்லதே நடக்கணும் இல்லை, நம்ம கையிலேன்னு ஏதாவது இருக்கணுங்கிற திருப்பி ஒரு பாடம் வந்து சொல்லிட்டு போகுது அப்பப்போ. அப்படி லாஸ்ட்டாக மறுபடியும் அந்த அக்கா வந்து அந்த அக்கா அது பழைய சொத்து அந்த அக்கா பேரில் மாறி இருக்கங்காட்டி இன்றைக்கி அந்த அக்காவுக்கு கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது மாதிரி 2 பேரும் சேர்ந்து புலம்பிக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். இது மாதிரி மாறாச்சு பசங்க இன்னும் இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இவ்வளோ சௌகரியமாக இவ்வளோ வருமானம் பண்ணிக்கிட்டு கீழே, அதாவது போக்குவரத்து செலவு மாதிரி ஒரு காசு கொடுக்குறக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, இன்னும் அப்படி இருக்காங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.